சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழில் விரிவுரையாளர் கொலை, மகள் கூறிய வாக்குமூலம், போலீஸ் விசாரணைகளில் வெளிப்பட்ட தகவல்கள். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம். ட்ரம்பின் அறிவிப்புக்கு பதிலடி அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை. தமிழர் பகுதியில் சடலத்துடன் மீட்கப்பட்ட இளம்தாய் மற்றொரு பெண் அரங்கேற்றிய சினிமாவை மிஞ்சும் கொடூர அம்பலம். தொடர்பன விரிவான செய்திகள். எனது மனைவி அவரது தாயாரின் கால்களை அழுத்தி பிடிக்க நான் கழுத்தை நெரித்து படுகொலை செய்தேன் என யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய விரிவுரையாளரின் மருமகனான பிரதான சந்தேக நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவப்பீட மூத்த விரிவுரையாளரான வைத்தியர் தயாளினி திலீபன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை தனங்கிழப்பு பகுதியில் உள்ள பற்றை காடொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிவதாவது, கொலையின் பிரதான சந்தேக நபரான அரியாலை பகுதியைச் சேர்ந்த திவாகர் எனும் இளைஞன் விரிவுரையாளரின் மகளான சுவித்யா என்பவரை காதலித்து வந்த நிலையில் கடந்த வருடம் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி பதிவு திருமணம் செய்துள்ளனர். பதிவு திருமணம் செய்து சுமார் 3 மாத காலம் வாழ்ந்த நிலையில் சுவித்யா கணவருடன் வாழ முடியாது கொடுமைகளுக்கு தான் உள்ளாவதாக கூறி தாய் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அதனையடுத்து ஓரிரு மாதங்களில் தனக்கு விவாகரத்து கோரி யாழ் மாவட்ட நீதிமன்றில் தாயாரின் அறிவுறுத்தலில் பிரபல மூத்த சட்டத்தரணி ஊடாக வழக்கு தொடர்ந்துள்ளார். குறித்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்றில் நடைபெற்று வந்த வேளை பெண்ணின் கணவன் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்காது இருந்துள்ளார். 2 தவணைகளுக்கு மேல் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கினை ஒரு முக வழக்கத்திற்கு எடுக்குமாறு சட்டத்தரணி மன்றில் விண்ணப்பம் செய்த நிலையில் வழக்கு அடுத்த தவணைக்கு திகதியிடப்பட்டது. வழக்கு தவணைக்கு தான் செல்லாததும் வழக்கு ஒருமுக விளக்கத்திற்கு சென்று தமக்கு விவாகரத்து கிடைத்துவிடும் என அறிந்த கணவனான திவாகர் கடந்த 17ஆம் திகதி பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள தனது மனைவியின் வீட்டிற்கு நள்ளிரவு வேளை மோட்டார் சைக்கிளில் சென்று மோட்டார் சைக்கிளை வீட்டின் வெளியே நிறுத்திய பின்னர் வீட்டின் ஓட்டை கழற்றி கயிற்று மூலம் மனைவியின் அறைக்குள் இறங்கியுள்ளார். அங்கு நித்திரையாக இருந்த மனைவியை எழுப்பி தனது செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோரி சமாதானமாக மீண்டும் இருவரும் சேர்ந்து வாழ்வோம் என கூறியுள்ளார். அதற்கு மனைவி தாம் இருவரும் சேர்ந்து வாழ அம்மா அனுமதிக்க மாட்டார் என கூறியதை அடுத்து அவர் உயிருடன் இருந்தால் தானே அனுமதிக்க மாட்டார், அவரை கொலை செய்வோம் என கூறி தாயாரின் அறைக்குள் சென்றுள்ளனர். அங்கு தூக்கத்திலிருந்த தாயின் கால்களை மகள் அழுத்தி பிடிக்க மகளின் கணவன் கழுத்தை நெரித்து படுகொலை செய்துள்ளார். உயிரிழந்த தாயின் சடலத்தை படுக்கை விரிப்பினால் சுற்றி கட்டி தாயின் காரின் பின்பகுதியில் சடலத்தை மறைத்து வைத்த பின்னர் கணவன் மனைவியான இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கணவனின் மோட்டார் சைக்கிளில் கணவனின் வீட்டிற்கு சென்று அங்கு மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு வாடகை வாகனம் ஒன்றினை வாடகைக்கு அமர்த்தி மீண்டும் தனது வீட்டிற்கு கணவனுடன் வந்துள்ளார். பின்னர் விரிவுரையாளரான தனது தாயின் வங்கி அட்டையையும் நகைகள் சிலவற்றையும் எடுத்துக்கொண்டு தாயின் காரில் தாயின் சடலத்துடன் பயணித்து தனங்கிழப்பு பகுதியில் உள்ள பச்சை காட்டில் சடலத்தை வீசிவிட்டு காரில் தொடர்ந்து பயணித்துள்ளனர். பரந்தன் பகுதியில் தாயின் வங்கி அட்டையை பயன்படுத்தி பணத்தினை பெற்று காரில் தொடர்ந்து பயணித்துள்ளனர். பின்னர் திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் காருக்கு QR பயன்படுத்தி எரிபொருள் நிரப்பியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தாயின் ஒரு ஜோடி காப்பை அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளனர். அந்த பணத்தில் திருகோணமலையில் வாடகைக்கு வீடொன்றினை பெற்று வாழ்ந்துள்ளனர். அதேவேளை கடந்த 17ஆம் திகதி நள்ளிரவு முதல் தனது தாயையும் சகோதரியையும் காணவில்லை என விரிவுரையாளரின் மகன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ததுடன் சகோதரியின் கணவன் மீது சந்தேகம் நிலவுவதாகவும் குறிப்பிட்டிருந்துள்ளார். ஆனாலும் போலீசார் ஆரம்பத்தில் இதனை ஒரு குடும்ப பிரச்சினையாக கருதி விசாரணைகளில் தீவிரம் காட்டாத நிலைமை காணப்பட்டதாகவும் அதனையடுத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் வடமாகாண மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு கோரிக்கைகளை முன்வைத்ததன் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தினர். அதேவேளை தாயின் வங்கி அட்டையை பயன்படுத்தி பரந்தனில் பணம் பெறப்பட்டமை, தாயின் காருக்கு QR மூலம் திருகோணமலையில் எரிபொருள் நிரப்பியமை உள்ளிட்ட தகவல்களை மகன் போலீசாருக்கு வழங்கியிருந்தார். அவற்றின் அடிப்படையில் திருகோணமலைக்கு சென்ற விசேட போலீஸ் குழு காருக்கு எரிபொருள் நிரப்பிய எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து
கணவன் மனைவி இருவரும் திருகோணமலையில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்ததை அறிந்து அங்கு விரைந்து அவர்கள் இருவரையும் மீட்டு யாழ்ப்பாணம் அழைத்து வந்தனர். வெள்ளிக்கிழமை இருவரையும் மீட்டு யாழ்ப்பாணம் அழைத்து வரும் போது இருவரிடமும் விரிவுரையாளர் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போதிலும் இருவரும் அது தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களையே வழங்கி வந்துள்ளனர். யாழ்ப்பாணம் அழைத்து வந்து வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து நேற்றைய தினம் சனிக்கிழமையும் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்த வேளையே விரிவுரையாளரை கொலை செய்த சம்பவத்தை கூறி தனது வாக்குமூலத்தை போலீசாருக்கு மருமகன் கூறியுள்ளார். அதேவேளை தான் கொலைக்கு எந்த வகையிலும் உடந்தையாக இருக்கவில்லை எனவும் கணவன் மீதான பயத்தின் காரணமாக அவரது செயற்பாடு குறித்து வெளியில் கூறவில்லை என விரிவுரையாளரின் மகள் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். மருமகனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 3 நாட்களின் பின் சடலத்தை மீட்டமையால் சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சடலத்தை அனுப்பி வைத்தனர். போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் உடலில் காயங்கள் எதுவும் இன்றிய நிலையில் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விரிவுரையாளரின் இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் கடந்த சில தினங்களாக அழுத்தத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தங்கம் 2.36%, வெள்ளி 4.52% வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த திடீர் சரிவு முதலீட்டாளர்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்க டாலரின் மதிப்பு உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளதால் ஏனைய நாணயங்களை வைத்திருப்போருக்கு தங்கம் வாங்குவது அதிக செலவினத்தை ஏற்படுத்துகிறது. இது தங்கத்துக்கான தேவையை குறைத்துள்ளது. மத்திய கிழக்குக்கு அமெரிக்கா கூடுதல் படைகளை அனுப்புவது எண்ணெய் விலை உயர்வு மற்றும் பணவீக்க அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வட்டி வீதங்கள் மேலும் அதிகரிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு தங்கம் மற்றும் வெள்ளியின் ஈர்ப்பை குறைத்துள்ளது. கடந்த காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உச்சத்தில் இருந்த போது வாங்கிய முதலீட்டாளர்கள் தற்போது தமது பங்குகளை விற்று லாபத்தை ஈட்டி வருவதால் சந்தையில் விற்பனை அழுத்தம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய அனைத்து எரிசக்தி உட்கட்டமைப்புகளையும் ஈரான் இலக்கு வைக்கும் என்று அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் அரச ஊடகங்களை மேற்கோள் காட்டி பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை மூடியுள்ளதால் எரிபொருளுக்கான தட்டு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்வாறாக பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் எரிபொருள் விலைக்கான அதிகரிப்பு ஏற்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறு அத்தியாவசிய சேவைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் குறிப்பாக 48 மணி நேரத்துக்குள் திறக்காவிட்டால் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான விடயத்தில் ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் அளிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறொன்றில் இருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் சந்தேக நபர்கள் 3 கைது செய்துள்ளனர். மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் மூலம் காஞ்சனகுடா பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் மற்றும் ஒரு இளைஞன் என 3 நேற்று இரவு வவுணதீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை வவுணதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாய் ஒருவர் காணாமல் போயிருந்தார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாலடைந்த கிணறிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டதுடன் அவரின் குழந்தை வயல் பகுதியில் அழுது கொண்ட நிலையில் மீட்கப்பட்டது. அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பந்தாரமூலை ஆலடி வீதியில் உள்ள வீடரை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு மறைந்திருந்த 26 வயதுடைய பெண்ணை கைது செய்தனர். அவருடன் நடத்திய விசாரணையில் 34 வயதுடைய அவரின் கணவர் மற்றும் அவரின் 22 வயதுடைய தம்பி ஆகியோர் வவுணதீவில் வைத்து கைது செய்யப்பட்டு முச்சக்கர வண்டியும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.